இருக்குன்னு சொல்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கான எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸும் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போனாலும் சரி, நீங்க கம்யூனிட்டி டேப்ல போனாலும் சரி, லிங்க்ல வைஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் அதர் தென் என்சிஆர்டி தவிர என்னென்ன இருக்கு அப்படின்றத டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4/5 and sin alpha minus beta equal to 5/13, where alpha lies between 0 and 5/4, find the value of tan 2 alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கிவன் டேட்டா முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா கொடுத்துருக்கிறது காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4/5. ஸோ காசோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், என்னது? அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். இதுதான் காசோட ஃபார்முலா. இப்போ ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்றேன். ஸோ இப்போ இந்த டீட்டாக்கு பதில் இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டான்னு இருக்கு. ஸோ டீட்டாக்கு பதில் ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ இது ஆப்போசிட் சைட், ஸோ இது அட்ஜசன்ட் சைட், ஸோ இது ஹைபாட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 4. ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 5. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? ஃபைண்ட் பண்ணும் ஆப்போசிட் சைட் மட்டும் ஃபைண்ட் பண்ணும். ஸோ இப்போ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும். ஸோ பைத்தாகரஸ் தியரமோட கான்செப்ட் என்னது? ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் 2 சைட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஹைபாட்டன்யூஸ் சைட் அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஸோ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ பிசி ஸ்கொயர்ன்றது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 4 ஸ்கொயர்ன்றது 16. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு வந்தா -16 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ அப்போ 25 - 16 ஈக்குவல் டு 9. ஸோ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 9. அப்போ ஏசியோட வேல்யூ கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் வரும்? ஸோ இட் இஸ் 3. ஸோ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ 9 அப்படின்னா, ஸோ ஏசியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ இட் இஸ் 3. அப்போ இதோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு தேவை tan 2 ஆல்பா. இது செப்பரேட்டா இருக்கட்டும். அடுத்து அகைன் இப்போ நெக்ஸ்ட் வாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 5/13. ஸோ அப்போ டீட்டாக்கு பதில் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு டீட்டாக்கு பதில் ஆல்பா மைனஸ் பீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இங்க ஏபிசி எடுத்ததுக்கு பதில் இங்க டிஇஎஃப் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு. இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஆப்போசிட் சைடும் ஹைபாட்டன்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைன் டீட்டாவோட ஃபார்ம்ல ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் வந்து 5, ஹைபாட்டன்யூஸ் வந்து 13. சேம் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க இஎஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் ஸ்கொயர் பிளஸ் டிஇ ஸ்கொயர். ஸோ இஎஃப் ஸ்கொயர்ன்றது என்னது? உங்களுக்கு 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் டிஇ ஸ்கொயர். சரிங்களா? அப்ப 13 ஸ்கொயரோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 169. ஸோ பிளஸ் 25 லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா -25 ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர். ஸோ 169 - 25 உங்களுக்கு என்னது? 144 ஈக்குவல் டு டிஇ ஸ்கொயர். ஸோ டிஇ ஸ்கொயரோட வேல்யூ 144 அப்படின்னா, ஸோ டிஇயோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு ஸோ 12. ஓகே. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 12. ஓகே. இப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அன்னோன் வேல்யூ ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. பட் இப்போ கொஸ்டின்ல கேட்கறது tan 2 ஆல்பா தான் கேட்கறேன். இப்போ டேனோட வேல்யூ வேணும்னா அப்போ கொடுத்துருக்கிற கிவன் டேட்டால இருந்து முதல்ல நம்ம tan வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு என்னது? ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்டன்யூஸ் எல்லாமே தெரியும். ஸோ அப்போ டீட்டாக்கு பதிலாக நமக்கு என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ tan ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது? உங்களுக்கு 3. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்னது? 4. 3/4. இப்போ அதே மாதிரி இங்க வாங்க. ஸோ tan ஆல்பா மைனஸ் பீட்டா. ஸோ tan ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸோ ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடு என்னது? 5. ஸோ அட்ஜசன்ட் சைடு உங்களுக்கு என்னது? ஸோ 12. ஸோ இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருப்பா. ஸோ tan 2 ஆல்பான்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ tan 2 ஆல்பா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ tan x plus tan y ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tan x plus tan y ஈக்குவல் டு tan x plus tan y divided by 1 minus tan x. ஸோ இப்போ இந்த இடத்துல tan 2 ஆல்பான்றது எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ tan ஆல்பா பிளஸ் பீட்டா இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். பிளஸ் அகெயின் ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்ட்டு. ஸோ ஆல்பா
plus beta plus alpha minus beta ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 2 ஆல்பா. அப்ப இந்த 2 ஆல்பா அப்படின்றத நான் இப்படி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு தனித்தனியா ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இப்ப இது ஆல்பா பிளஸ் பீட்டா அப்படின்றதா உங்களுக்கு எக்ஸ், ஆல்பா மைனஸ் பீட்டா அப்படின்றதா ஸோ உங்களுக்கு ஒய். ஸோ அப்போ tan x plus y is equal to tan x plus tan y divided by 1 minus tan x into tan y. So அப்போ tan x plus y equal to tan x. So tan xன்றது உங்களுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா, அடுத்து பிளஸ் tan y. ஸோ yன்றது ஆல்பா மைனஸ் பீட்டா டிவைடட் பை அடுத்து என்ன வந்துடும் 1 மைனஸ் tan x into tan. So 1 minus, so tan x. So xன்றது alpha plus beta into tan y. So yன்றது alpha minus beta. சரிங்களா? அப்ப இது மாதிரி எழுதிடும். இப்ப இதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும். tan alpha plus beta is equal to, so 3/4 plus tan alpha minus beta is equal to, so tan alpha plus beta 3/4. As substitute பண்ணியாச்சு. Tan alpha minus beta is equal to, so 5/12. So divided by 1 minus tan alpha plus beta is equal to 3/4 into tan alpha minus beta is equal to 5/12. இப்போ இதை நீங்க சிம்பிளை பண்ணும் அவ்வளவுதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு நியூமரேட்டர் என்ன வந்துடும்? ஸோ எல்சிஎம் வந்து 12. இங்க எனக்கு டினாமினேட்டர்ல 4 இருக்கு, அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 into 3 9 பிளஸ் இங்க 12 தான் இருக்கு, ஸோ 5. ஸோ டிவைடட் பை 1 மைனஸ், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 5, அது மல்டிப்ளை பண்ணது மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இல்லாட்டி 1 3s are 3, 4 3s are 12. ஸோ 5 டிவைடட் பை 4 into 4 உங்களுக்கு என்னது 16. ஓகே, ஸோ அப்போ டினாமினேட்டர் பார்ட் என்ன வந்துடும் பாருங்க. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் பார்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 minus 5 divided by 16. ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்துடும் 9 plus 5. So 9 plus 5 14 divided by 12. Again divided by 16 minus 5. So 11 divided by 16 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? 14/12 into 16 divided by 11 அப்படின்னு. ஸோ இப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க. ஸோ 3 4s are 12, 4 4s are 16. So 14 into 4 56 divided by 3 11s are 33. So அப்போ tan 2 alpha தான் இப்போ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோம். So tan 2 alpha equal to 56 divided by 33. So இதுதான் ஆன்சர். புரியுதா பாருங்க. ஸோ இது ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம். நம்ம ஜென்ரலா ஆல்பா பீட்டான்னு பார்க்காம இல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா ஆல்பா மைனஸ் பீட்டான்னு எடுத்து அதுக்கப்புறம் tan x plus y ஓட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். புரியுதாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இதுல சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ இஃப் காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா, then prove that cos 2 alpha plus cos 2 beta equal to minus 2 cos alpha beta. ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலா அந்த ஆன்லைன் கிளாஸோட 11th சிலபஸ் டோட்டலா நம்ம அக்டோபருக்குள்ள முடிச்சுட்டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாசம் திருப்பி 11th சிலபஸ் ஃபுல்லா அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல. 12th சிலபஸ் உங்களுக்கு டோட்டலா பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? டெமோ கிளாஸ் பார்க்கணும்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஓகே, வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு 0 ஒரு கண்டிஷன். அடுத்து செகண்ட் வந்து சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு 0. இது செகண்ட் கண்டிஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டியது இதான் ப்ரூவ் பண்ணணும். காஸ் 2 ஆல்பா பிளஸ் காஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு -2 காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் and subtract both equations. Okay, so அப்ப என்ன வரும் உங்களுக்கு? So cos alpha plus cos beta the whole square minus sin alpha plus sin beta the whole square equal to 0. சரிங்களா? So இப்போ a plus b whole square formula apply பண்ணுங்க. So a plus b whole square
a square plus b square plus 2ab. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் நம்ம லோயர் கிளாஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ a plus b whole squareனா a square cos square alpha plus b square cos square beta plus 2ab. ஸோ plus 2 cos alpha into cos beta. அடுத்து minus sin alpha plus sin beta the whole square. So sin square alpha plus sin square beta plus 2 sin alpha sin beta. சரிங்களா? So equal to 0. இப்போ இந்த cos square alpha minus sin square alpha இதை முதல்ல தனித்தனியா அப்படி பிரிச்சுக்கலாம். So cos square alpha இங்க என்ன இருக்கு? ஒரு முன்னாடி மைனஸ் இருக்கு. So minus sin square alpha. அடுத்து plus cos square beta இங்க முன்னாடி மைனஸ் இருக்கு பிராக்கெட் முன்னாடி. So minus sin square beta. minus sin square beta. அடுத்து plus 2 into இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் 2 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்துலயும் என்ன பண்ணிடலாம்? 2 காமனா எடுத்துட்டு cos alpha into cos beta. அடுத்து இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் minus sin alpha into sin beta equal to 0. ஓகே. ஸோ இப்போ cos square alpha minus sin square alpha ஓட முதல்ல ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதான் இங்க அப்ளை பண்ணணும். ஸோ cos square theta minus sin square theta equal to cos 2 theta. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? cos square alpha minus sin square alpha is equal to, ஸோ இங்க உங்களுக்கு cos 2 alpha அப்படின்னு பிளஸ் cos square beta minus sin square beta. இங்க தீட்டாக்கு பதிலா இங்க ஆல்பா இருக்கு, இங்க ஆல்பாக்கு பதிலா இங்க பீட்டா இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும் உங்களுக்கு? ஸோ cos 2 beta. அடுத்து பிளஸ் 2 இன்டூ இங்க என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க, cos alpha cos beta minus sin alpha sin beta. ஸோ cos a plus b, cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. ஸோ அப்போ 2 into cos alpha plus beta equal to 0. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்க இந்த இடத்துல. cos 2 alpha plus 2 beta cos 2 alpha plus cos 2 beta equal to, இந்த பிளஸ் அப்படியே ரைட் சைட்ல வந்ததுன்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். minus 2 cos alpha plus beta அப்படியே பிளஸ் ரைட் சைடு வந்தா உங்களுக்கு மைனஸ். ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். கவனிங்க. ஸோ ஹென்ஸ் proved. ஓகே. ஸோ புரியுதா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, தேர்ட் கொஸ்டின், அதுவும் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் secant x into cos 5x plus 1 equal to 0 but 0 less than x less than or equal to pi by 2 find the value of x ன்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல given என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ secant x into cos 5x plus 1 equal to 0. இப்போ இந்த secant x அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos x அப்படின்றது தான் நமக்கு secant x. 1 by cos x, so into, so cos 5x, so plus 1 equal to 0. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ cos 5x divided by cos x, so plus 1 equal to 0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி. ஸோ எல்சிஎம் என்னது உங்களுக்கு? ஸோ cos x. ஸோ அப்போ cos 5x plus cos x, so equal to 0. இப்போ நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ cos 5x plus cos x equal to 0. இப்போ என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. cos x plus cos y ஓட ஃபார்முலா. ஸோ cos x plus cos y equal to 2 cos x plus y by 2 into cos x minus y. ஸோ இந்த ஃபார்முலா தெரியலனா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ cos x plus cos y equal to, so 2 cos x plus y divided by 2 into cos
x minus y divided by 2. Okay, இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. So cos x plus cos y is equal to, so இதுதான் உங்களுக்கு x, so இதுதான் உங்களுக்கு y. Okay, so 2 cos x plus y, so 5x plus x divided by 2 into cos x minus y, so 5x minus x divided by 2 equal to 0. Okay, so இப்போ சிம்பிளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. So 2 cos 5 plus 1 6x divided by 2 3x into cos 5 minus 1 4x divided by 2 2x equal to 0. So அப்ப அந்த 2 right side வரும்போது உங்களுக்கு so cos 3x into cos 2x equal to, so 0 by 2 உங்களுக்கு என்ன வந்துரும் 0 வந்துரும். சரிங்களா? இப்ப ரெண்டு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிருக்கு மொத்தம். ஒன்னு வந்து cos 3x equal to 0 ஒன்னு, இன்னொன்னு cos 2x equal to 0. So ஒரு கண்டிஷன் cos 3x equal to 0. இங்க into இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்னது? or cos 2x equal to 0. cos 3x equal to 0 னா cos ஓட வேல்யூ எப்போ உங்களுக்கு ஜெனரலா 0 கிடைக்கும் பாத்தீங்கன்னா x equal to 2n plus 1 pi by 2. So ஜெனரலா இந்த இடத்துல cos ஓட வேல்யூ எப்போ 0 இருக்கும்னா so cos x equal to 0 எப்போ 0வா இருக்கும்? x equal to so 2n plus 1 pi by 2. So இந்த கண்டிஷன்ல டோட்டலாவே எப்பவுமே உங்களுக்கு 0 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுங்க n equal to நான் 0 போடுறேன். So 0 plus 1 1. So cos 90 0. அடுத்து cos 3 5 by 2 0. cos 5 pi by 2 0. cos 7 pi by 2 0. So இந்த எண்ணுக்கு பதிலா நீங்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் cos ஓட வேல்யூ உங்களுக்கு 0 கிடைக்கும். அப்ப இதுதான் உங்களுக்கு ஜெனரல் ஃபார்ம் cos 0 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நீங்க இங்க வந்து உங்களுக்கு cos 3x equal to 0 இருக்கு. அப்ப cos 3x, so 3x equal to அப்படின்னா எனக்கு எப்ப இந்த இடத்துல cos ஓட வேல்யூ 0 கிடைக்கும்? 2n plus 1 pi by 2. So அப்ப இது எப்படி எழுதலாம்? So 3x equal to எனக்கு எப்ப cos 0 வரும் இந்த இடத்துல? ஏன்னா இந்த இடத்துல அப்பதான் cos கரண்ட் கேன்சல் பண்ணணும். So cos 3x equal to 0 கொடுத்துருக்காங்க. அப்ப 3x equal to எனக்கு cos ஓட வேல்யூ எப்ப 0 கிடைக்கும்பா? So x is equal to 2n plus 1 pi by 2. புரியுதுங்களா? எனக்கு cos 3x equal to எனக்கு எப்போ cos ஓட வேல்யூ 0 வரும்? 2n plus 1 pi by 2. So அப்ப 3x equal to 2n plus 1 pi by 2 வரும். அப்ப x is equal to 2n plus 1. இந்த 3ன்றது ரைட் சைடுல வந்ததுன்னா 2 into 3 உங்களுக்கு என்ன ஆயிடும்? 6 ஆயிடும். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். இதே மாதிரி இங்கேயும் வரும். ஸோ cos 2x equal to 0னா ஸோ 2x equal to same 2n plus 1 pi by 2. அப்ப x is equal to so 2n plus 1. ஸோ இந்த 2 டினாமினேட்டருக்கு வரும்போது ஸோ pi by 4 வந்துடும். ஓகே, ஸோ இது ஒரு கண்டிஷன். அப்ப x ஓட வேல்யூ எனக்கு எந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2n plus 1 pi by 6. அதே மாதிரி x இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0ல இருந்து pi by 2 குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு x ஓட வேல்யூ pi by 2 ஓட கம்மியா இருக்கணும், 0 விட அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் n க்கு பதிலா என்னென்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா கிடைக்கும்னு பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் n equal to 0ன்னு போடுறேன். n equal to 0 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? x equal to n into 2 into 0 0 0 plus 1 1. ஸோ pi by 6. அடுத்து நான் இப்போ n equal to 1ன்னு போடுறேன். ஸோ n equal to 1 போட்டா 2 into 1 2 2 plus 1 3. ஸோ x is equal to 3 into pi by 6. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ x is equal to pi by 2. ஓகே, இப்போ கண்டிஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கிளியரா பார்த்துக்கோங்க. எனக்கு 0ல இருந்து pi by 2 தான் x இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு மேல நம்ம n சப்ஸ்டியூட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. இந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இது n equal to, இப்போ இந்த இடத்துல நான் n equal to 0ன்னு போட்டேன் அப்படின்னா ஸோ 0 plus 1. ஸோ cos 5 by 4 உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ சாரி n is equal to pi by 4. x ஓட வேல்யூ உங்களுக்கு pi by 4. ஸோ இப்போ இந்த இடத்துல கவனிக்க நான் இங்க n equal to 0ன்னு போடுறேன். ஸோ 0 போட்டோம்னா n is equal to 0 போடும்போது 0 plus 1 1. ஸோ pi by 4. நெக்ஸ்ட் இப்போ n is equal to 1 போட்டோம்னா 2 into 1 2 2 plus 1 3. ஸோ 3 5 by 4 வந்துடும். பட் அவன் கண்டிஷனை கொடுத்துருக்கிறது என்னது? எக்ஸ் வந்து pi by 2ல இருந்து 0ல இருந்து pi by 2 தான் இருக்கணும் அப்படின்னு கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கு மேல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்ன வருதுன்னு பாருங்க. therefore values of x are என்னென்ன வரும்? ஸோ pi by 6 pi by 4
5/2. ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் வரும். ஏன்னா கண்டிஷன் உங்களுக்கு என்னது, கண்டிஷன் எக்ஸோட வேல்யூ 5/2 விட எக்ஸ் வந்து எக்ஸ் லெஸ் தேன் 5/2, 5/2 விட கம்மியா இருக்கும். அதே மாதிரி 0 விட அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த 3 தான் வரும். இதுக்கு மேல நாங்க n = 2 போட்டோம்னா 5π/6 வரும். இங்க n = 1 போட்டோம்னா 3π/4 வரும். ஸோ அப்ப இந்த கண்டிஷன் அதுக்கு மேல நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த 3 கண்டிஷன் மட்டும்தான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு மேல இருக்கிற கொடுத்துருக்க எக்ஸ் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. அதுல சில செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். NCERT சொல்யூஷன் டாப் டு பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சொல்யூஷனும் பிளேலிஸ்ட்ல போனாலும் சரி, நீங்க கம்யூனிட்டி டேப்ல போனாலும் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியா லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சொல்யூஷன்ஸுக்கும் இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இப்பதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. 11th கிளாஸஸ் சிலபஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அக்டோபரோட டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் வந்து நவம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். பிப்ரவரியில இருந்து 12th சிலபஸ் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெமோ கிளாஸ் வேணாலும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.